கனவு என்பது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களோட வெளிப்படை தான். அப்படி இருக்கும் பொழுது நல்லதை நினைக்கும் போது நல்லது நடக்கும், கெடுதல் நினைச்சா அது கெடுதலான ஒரு கனவாக நம்ம கனவுல வரும். இப்போது நம்ம இறைவனையே எப்பொழுதும் நினைச்சு கொண்டே இருந்தோன்னா கண்டிப்பாக இறைவன் கனவுல வருவார். அதனால தான் பெரியவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி இறைவனை சாமி கும்பிட்டுட்டு விபூதி பூசிட்டு படுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது கனவுல இறைவன் வந்தால் யார் யாரெல்லாம் வந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம். கனவில் சிவலிங்கம் வந்தால் தொடர்ச்சியான தியான பயிற்சியில் ஈடுபடணும் அப்படின்னு அர்த்தம். முருகன் வந்தால் நினைத்த காரியம் கைகூடும். விநாயகர் வந்தால் புதிதாக தொடங்கிய வேலை நல்லதாக நடக்கும்னு அர்த்தம். பெருமாள் வந்தால் புதிதாக தொழில் தொடங்குறதற்கு நல்ல சகுனம்னு அர்த்தம். விஷ்ணு பகவான் வந்தால் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வாங்கன்னு அர்த்தம். அம்பாள் கனவுல வந்தால் வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நிகழும்னு அர்த்தம். நம்மளுடைய குலதெய்வம் கனவுல வந்தால் நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கும்னு அர்த்தம். யானையோ அல்லது விநாயகருக்கு உகத்தமான அருகம்புல்லோ கனவுல வந்தா விநாயகருக்கு செய்ய வேண்டிய பாக்கியதோ இருக்குன்னு அர்த்தம். கோயில் கோபுரம் கனவுல வந்தா பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாமே அழிஞ்சு நம்ம நல்ல நிலைக்கு வருவோம் அப்படின்னு அர்த்தம். கடவுள் உங்க கடவுள் பேசுறது மாதிரியோ அல்லது கடவுளை நீங்க சந்திக்கிற மாதிரியோ கனவு கண்டா வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளும் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும், நல்லது உண்டாகும் என்பது உண்மை. அதிகாலையில் கனவு கண்டா கண்டிப்பாக நடக்கும்னு எல்லா சாஸ்திரங்களும் கூறுது. முக்கியமாக பல யுகங்களுக்கு முன்னாடி கடவுள் நேரில் வந்து தவம் இருக்கவங்களுக்கு வரம் கொடுத்தாரு. ஆனால் இந்த யுகத்தில் கண்டிப்பாக நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு கடவுள் கனவுல வந்து காட்சி கொடுப்பாரு, நல்ல வரமும் கொடுப்பார். நல்லதே நினைப்போம்.